2 மாதத்திலே ஏறக்குறைய 120 கொலை நடந்திருக்குன்றாங்க தமிழ்நாடு முழுக்க. சகோதரன் ஆம்ஸ்ட்ராங் கொலை பண்ணிட்டாங்க. இப்போ இந்த கமிஷனரை மாற்றணும்னு அவர் உயிரோட வந்துட போறாரா, இல்லை அவரை கொலை பண்ணவங்க இவங்க கண்டுபிடிச்சு கொடுத்துட போறாங்களா? இப்போ அடுத்த கமிஷனர் வந்தாலும் இதே தான் நடக்க போகுது. உங்க கட்டுப்பாட்டில் முதல்ல எடுங்க, வேற ஏதாவது ஒரு மந்திரிக்கு கொடுங்க. அந்த மந்திரி எப்படி இருக்கணும்னா ஸ்டாலின் குடும்பத்தாருக்கு எதிரான மந்திரியாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் போலீஸ் துறை சரியாக செயல்படுத்த முடியும். நிச்சயமா அரசியல்வாதிகள் இல்லாமல் இந்த கொலை நடக்கவே இல்லை. அதுவும் ஆட்சியாளருடைய பின்பலம் இல்லாமல் இந்த கொலை நடக்கவே இல்லை. பெருங்குளத்தூர் பிரிட்ஜுக்குள்ள ஒரு இடம் இருந்ததுங்க. இப்போ அந்த இடம் வேற மாதிரி போர்டு அங்கே இருக்குது. எப்படி திடீர்னு அந்த போர்டு அங்கே வந்துச்சு? ஒரு தனிப்பட்ட நபருக்காக நீங்க என்ன வேணா செய்வீங்கன்னா என்னங்க அர்த்தம்? அது தொல் திருமாவளவன் இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன கட்சிகள்லாம் ஒன்னா சேர்ந்து காங்கிரஸோடு இணைஞ்சிருவாங்க சட்டசபைக்கு 26 நடக்குதே இல்லையா பாருங்க. செய்வதை சொல்வோம், சொல்வதை செய்வோம், இதெல்லாம் சும்மா திமுக அரசாங்கத்தின் மேல் விழுந்த ஒரு பெரிய சாபமாக இருக்கின்றது. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடைய நிகழ்கிறார் ஆர்ச் பிஷப் குணசேகரன் சாமுவேல் அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. வணக்கங்க. சென்னை கமிஷனர் சந்தீப் ராய் ரத்தோர் மாற்றப்பட்டு அருண் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இந்த இடமாற்றம் நியமனம் இது ரெண்டுத்தையும் எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது இதுதான் நான் போன முறை உங்கள் பேட்டியில் கூட நான் இந்த கதையை நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். நான் அதாவது காவல்துறையை என்றைக்குமே அரசாங்கம், திராவிட அரசாங்கங்கள், அதுலேயும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசாங்கம் காவல்துறையை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறாங்க. அவங்கள ஃப்ரீயாக வேலை செய்ய விடுறதே கிடையாது. அதனால தான் நான் எப்பவுமே சொல்லுவேன், காவல்துறைக்கு முழு அதிகாரத்தையும் கொடுத்து அவங்கள செயல்பட சொன்னாங்கன்னா அவங்களுக்கு க்ளீனாக யார் யார் கிரிமினல்ஸ், கொலைகாரர்கள் யாருன்னு கரெக்டாக கண்டுபிடிப்பாங்க. அருமையான பகுஜன் சமாஜ் உடைய தமிழ்நாடு தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கின் காரணமாக இந்த கமிஷனரை மாற்றிருக்கிறாங்க. இப்போ அடுத்த கமிஷனர் வந்தாலும் இதே தான் நடக்க போகுது. நீங்கள் வேணால் பொறுத்திருந்து பாருங்கள். ஏன்னா இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி செய்ய ஆரம்பித்தார்களோ அதிலிருந்து நீங்கள் நிறைய கொலை வழக்குகளை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு சில கொலைகள் மட்டும்தான் என்ன ஆகுதுன்னா ரொம்ப தீவிரம் அடைஞ்சு நமக்கு இப்படிப்பட்ட மீடியாக்களில் வெளியே வந்து கொண்டு இருக்கின்றது. மற்றபடி பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஏறக்குறைய அந்த 1 மாதத்திலே 2 மாதத்திலே ஏறக்குறைய 120 கொலை நடந்திருக்குன்றாங்க தமிழ்நாடு முழுக்க. வெளிவராத காரியங்கள் இதெல்லாம். அதுக்காக ஒரு காவல்துறை அதிகாரி நீங்கள் மாற்றின உடனே எல்லாரும் உயிரோடு வந்துட போகிறாங்களா? என்னுடைய கேள்வி அதுதான். இப்போது அருமையான சகோதரன் ஆம்ஸ்ட்ராங் அவர் இறந்தார், அவரை கொலை பண்ணிட்டாங்க. இப்போது இந்த கமிஷனரை மாற்றணும்னு அவர் உயிரோடு வந்துட போகிறாரா, இல்லை அவரை கொலை பண்ணவங்க இவங்க கண்டுபிடிச்சி கொடுத்துட போகிறாங்களா? இதெல்லாம் திட்டமிட்ட கொலை. இது திட்டமிடாத கொலையே கிடையாது. நல்ல திட்டமிட்டு பல நாட்களாக இது நன்றாக ஆராய்ந்து செய்த ஒரு கொலை. அடுத்தது இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்த செய்திகள்லாம் எப்படி இருக்குன்னா, கொலை செய்தவர்கள் தானாக போய் அவர்களே சரணடைந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கொலை செய்து கொஞ்ச நேரத்தில் போய் சரணடைஞ்சிருவானா? இது வரைக்கும் நான் அப்படி கேள்விப்படல. நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. சரணடைவாங்க ஒரு வாரம் கழிந்து அல்லது ஒரு 2 நாட்கள் 3 நாட்கள் கழிந்து வேறு வழி இல்லாமல் அவங்க சரணடையணும்னு சரணடை. இது உடனே கொஞ்ச நேரத்தில் போய் சரணடைஞ்சிட்டாங்கன்னா இப்போ சரணடைஞ்சவங்க தான் உண்மையாக கொலை செய்தாங்கன்னு அடுத்த கேள்வி. அருமையான சகோதரன் தொல் திருமாவளவன், அருமையான சகோதரன் செல்வ பெருந்தொகை, இவர்கள்லாம் திட்டமாக சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் அருமையான சகோதரன் தொல் திருமாவளவன் அழகாக சொல்கிறாரு, இது தலித்து மக்களுக்கு எதிராக கடந்த சில மாதங்களாக நடந்து கொண்டிருக்கின்றது, திட்டமிட்டு தலித்து மக்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கின்றது ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. அவரும் சொல்கிறாரு, இவர்கள் இந்த கொலையை செய்தது போல தெரியவில்லை என்று சொல்லி திட்டமாக சொல்லுகின்றார்கள். இந்த மாதிரி சில காரணங்கள் இருக்கும் பொழுது அரசாங்கம் வெறும் காவல்துறை மாற்றங்களை செய்துவிட்டால் உடனே எல்லா மாறுதலும் சரியாயிருன்றதா இல்லை. நான் என்ன சொல்கிறேன், ஒட்டுமொத்த அரசாங்கத்தையும் நீங்கள் மாற்றிடுங்க. உங்கள் கட்சியில் நிறைய பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், இந்த போலீஸ் துறையை
உங்கள் கட்டுப்பாட்டில் முதல்ல எடுங்க. எடுத்துட்டு வேறு ஏதாவது ஒரு மந்திரிக்கு கொடுங்க. அந்த மந்திரி எப்படி இருக்கணும்னா ஸ்டாலின் குடும்பத்தாருக்கு எதிரான மந்திரியாக இருக்கணும் போலீஸ் துறை மந்திரி. அப்படி இருந்தால் தான் போலீஸ் துறை சரியாக செயல்படுத்த முடியும். இன்றைக்கு திமுகவில் அருமையான ஸ்டாலின் குடும்பத்தாருக்கு எதிராக யாருமே இல்லை. ஒரு சிலர் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு எப்படி அதை வெளியே சொல்கிறேன்னு சிந்திக்கிறாங்க. அப்படி சிலர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு சான்ஸ் கொடுத்தா நிச்சயமாக போலீஸ் துறை நன்றாக இருக்கும். காவல்துறை ஒரு அருமையான ஒரு துறை. மீண்டும் நான் சொல்கிறேன், இது அரசாங்கம் தான் இது காரணமே தவிர இந்த கொலைக்கு காரணம் அரசாங்கம்தான். அவங்க தான் பொறுப்பு எடுக்கணும். காவல்துறையை சொல்லி பிரயோஜனம் கிடையாது. இப்போ நீங்கள் மாற்றினோன்னா என்ன ஆகிட போகுது? மறுபடியும் அவர் இன்னொரு இடத்துல போய் இருக்க போகிறாரு, மறுபடியும் திரும்ப வேற ஒரு இடத்துக்கு வர போகிறார். பாவம், அவர் நினச்சே பார்த்துருக்க மாட்டார். ஆனால் உண்மையாக அவரை தனியாக கூப்பிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அவரே சொல்லுவார், என்னால் செயல்பட முடியலன்னு சொல்லுவார். அவரால் என்ன காரணம் சார்? அது என்ன காரணம்? அவர்கள் கைகள் கட்டப்பட்டது யாரால்? அதுதாங்க, திமுக அரசாங்கம் வந்தாலே அப்படிதாங்க. அதாவது திமுக ஆட்சிக்கு வந்த உடனே எல்லாரும் பேசிக்கொண்ட ஒரு காரியம் என்னன்னா, இனிமே போலீஸ் அவங்க கட்டுப்பாட்டுக்கு போயிடும், அரசாங்கத்துக்கு கட்டுப்பாட்டுக்கு போயிடும், அரசியல்வாதிகளுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளாக போகும். நேரடியாக ஒருத்தர் கண்ட்ரோலில் இருக்காங்களா இல்லை ஒட்டுமொத்த யாரோட கண்ட்ரோலில் இருக்கு? அதாவதுங்க, ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு சின்ன ஒரு உதாரணம். இப்போது நான் இருக்கிற பகுதியில் ஒரு திருச்சபை இருக்குது, சரிங்களா? அந்த திருச்சபைக்குள்ளே 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. 2 குழு சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை போட்டு ஒரு குழு போய் என்ன பண்ணுது, போலீஸ் ஸ்டேஷனில் போய் என்ன பண்ணுற ரிப்போர்ட் பண்ணுறாங்க. உடனே அங்கே இருக்கிற திமுக தலைவர் என்ன பண்ணுறார், போலீஸ் ஸ்டேஷனுக்கு இவங்களுக்கு ஆதரவாக நீ செயல்படு அப்படின்றார். உடனே அந்த இன்ஸ்பெக்டரை என்ன பண்ண முடியல, யார் உண்மையானவன்னு சொல்ல முடியலங்க. இது நான் இப்போ பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். கடந்த ஒரு 6 மாதம் காலமாக இதை நான் நேரடியாக பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் இந்த கதையை. அப்போது ஒரு சாதாரண ஒரு திமுக உடைய ஒரு தலைவருக்கே, அதாவது இந்த ஆலந்தூர் பகுதியில் அவர் தான் தலைவர், அவர் சொன்ன உடனே ஒரு இன்ஸ்பெக்டர் கேட்குறாருன்னா என்னங்க நடக்குது? இது தலையெழுத்து அந்த இன்ஸ்பெக்டருக்கு பாவம். இப்போ அருமையான புதிய கமிஷனர் வந்திருக்கிறார். இப்போ அவர் எவ்வளோ நாள் செயல்பட முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க? நிச்சயமாக அவரால் முடியாது. இப்போ அவரே ஒரு நல்ல ஒரு கிரிமினலை அரெஸ்ட் பண்ணுறான்னு வச்சுக்கிடுங்க, அடுத்த செகண்ட் என்ன ஆகும், இன்னொரு இடத்துலேருந்து ஃபோன் வரும். சரிங்க, இதெல்லாம் என்னத்துக்கு நான் இன்னொரு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். ஒரு 5 வருடத்துக்கு முன்பதாக எங்கள் வீட்டு பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த மீன் கடை இருக்குல்ல, மீன் கடை, அந்த மீன் கடை வச்சுருக்கிறாங்க. அப்போது பிளாட்ஃபார்மில் வந்து மீன் கடை வச்சுருந்தாங்க. அந்த பிளாட்ஃபார்மில் மீன் கடை வைக்கும் பொழுது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் அந்த ரோட்லேயே போக முடியாதுங்க. ஏன்னா ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம் ஆகிடும், எல்லா 2 வீலரும் ரோட்டில் நிற்கும். அப்போது நான் ஒரு காவல்துறை நண்பர் அங்கே நின்றுட்டு இருக்கிறாரு, அவர்கிட்ட சொன்னேன், என்னங்க இப்படி இருக்குது, டிராஃபிக் இருக்குது, கொஞ்சம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணக்கூடாதா அப்படின்னா, அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, தவறாக நினைக்காதீங்க, நான் இப்போ நான் ஏதாவது ஒன்று பண்ணேன்னு வச்சுக்கிடுங்க, உடனே எனக்கு இன்ஸ்பெக்டர்னு ஃபோன் வரும், நீ எதுக்குப்பா அதெல்லாம் போய் பண்ணுற, நீ பாட்டு அமைதியாக நில்லு, உனக்கு என்ன வந்தது, டிராஃபிக் ஜாம் ஆனால் இல்லாமல் போனால் உனக்கு என்ன வந்து இந்த இன்ஸ்பெக்டர் கேட்பார். ஏங்க அந்த இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு, நான் கேட்டேன், அவர் என்ன சொல்கிறாரு, சிஎம்கிட்டேருந்து வருது ஃபோன் கால். யாரால? ஒரு மீன் மீன் விற்கிறாங்களே, ஏங்க ஒரு மீன் விற்கிறவருக்கு அவ்வளோ ஒரு செல்வாக்கு அரசாங்கத்தில், விளங்குதா? அப்போ எவ்வளவு பணம் போனால் இந்த காரியம் நடக்குது. சாதாரண டிராஃபிக் ஜாமுக்கு இவங்களால் என்ன பண்ண முடியல, செயல்படுத்த முடியலங்க. ஆக காவல்துறை கரங்கள் கட்டப்பட்டிருக்கின்றது. இதற்கு காரணமே அரசாங்கம் தான். அதுவும் விசேஷமாக திராவிட முன்னேற்ற கழகம் வரும்பொழுதெல்லாம், நீங்கள் இன்னைக்கு இல்லை பின்னாடி திரும்பி பாருங்க, சரித்திரத்தை எடுத்து பாருங்க, கொலைகள் கட்டாயம் நடக்கும், கொள்ளைகள் கட்டாயம் நடக்கும். இதற்கு காவல்துறை காரணம் இல்லை, அரசாங்கம் தான் காரணம். திமுக அரசு சட்டம் ஒழுங்கில் கவனம் செலுத்துவதை விட எந்த திட்டத்தில் எப்படி கொள்ளையடிக்கலாம் என்பது கவனம் செலுத்துவது தான் அதிக தீவிரம் காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதிகாரியை மாற்றினால் எந்த மாற்றமும் ஏற்படாதுன்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? நிச்சயம் உண்மைதாங்க. நீங்கள் திமுக ஆட்சியில் வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிட்டிலையும், அதாவது சென்னை சிட்டி, திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி ஆகிய இந்த நகரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உடனே பிரிட்ஜு கட்டுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திமுக ஆட்சி வரும்போது தான் பிரிட்ஜெல்லாம் கட்டுவாங்க. அது வரைக்கும் பிரிட்ஜே கட்ட மாட்டாங்க. நல்லது தான், பிரிட்ஜு கட்டுறது நல்லது. ஆனால் ஏன் பிரிட்ஜு கட்டுறாங்க, உண்மையாக மக்களுக்காக கட்டுறாங்கன்னா இல்லை. பிரிட்ஜு கட்டுறதில் நிறையா அவங்களுக்கு கமிஷன் வர்றதுனால தான் அவங்க பிரிட்ஜஸ் கட்டுறாங்க. இப்போது
நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது டி நகரில் ஒரு பெரிய லாங் பிரிட்ஜ் கட்டுறாங்க. சரியா, கட்டட்டும், நல்லது தான். இதனால் டிராஃபிக் குறைதானா? இல்லை, ஒன்றும் இல்லை. நீங்கள் பெருங்குளத்தூரில் போய் பாருங்கள். பெருங்குளத்தூரில் ஒரு சைடு பிரிட்ஜு கட்டியிருக்கிறாங்க, ஒன் வே, மேலே வந்துடலாம். அந்த ஒன் வே பிரிட்ஜில் இன்னைக்கு வரைக்கும், நேற்று கூட நான் அந்த பக்கம் வந்தேன், என்னால் சீக்கிரமாக வர முடியல. அங்கேயும் டிராஃபிக் ஜாம். ஏங்க டிராஃபிக் ஜாம் ஆகுது சொல்லுங்கள்? ஏன் டிராஃபிக் ஜாம் ஆகுது? பிரிட்ஜு கட்டினீங்க தான், உங்கள் ஆட்சியில் தான் கட்டப்பட்டது, ஏன் டிராஃபிக் ஜாம் ஆகுது? இப்போ இன்னும் நிறைய பிரிட்ஜஸ் கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் கமிஷன் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஆனால் வெளியே சொல்லும்போது எப்படி சொல்கிறாங்க, இதெல்லாம் திமுக ஆட்சியில் இத்தனை திட்டங்களில் நாங்கள் செயல்பட்டுருக்குறோம் அப்படின்றாங்க. அதனால் மக்களுக்கு என்ன பயன்? உங்களுக்கு மட்டும்தான் பயனடைகிறீங்க. இப்போ அந்தந்த ஏரியா எம்எல்ஏ, அந்த துறை மந்திரி, அவங்க பயனடைகிறாங்களே தவிர மக்களுக்கு எப்படி அது பயனுள்ளதாக இருந்தது அப்படி நம்ம சிந்திச்சு பார்க்கணும். எந்த அளவுக்கு பயனுள்ளதாக ஒருவேளை டிராஃபிக் குறைஞ்சிதா அதனால? இல்லை. அப்போ இந்த பிரிட்ஜு கட்டினாலும் ஒன்று தான், கட்டாமல் இருப்பதும் ஒன்று தான். அப்போ பிரிட்ஜு கட்டி இத்தனை கோடி பணத்தை நீ செலவழிப்பதற்கு மக்களுக்கு எதாவது நல்லது செய்துட்டு போங்களேன்ற நான். இப்போ அந்த பஸ் ஸ்டாண்டு கட்டினாங்க, அது கட்டினது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆரம்பித்தது, முடிச்சது திராவிட முன்னேற்ற கழகத்தில். எப்படியாவது வேக வேகமாக கலைஞர் நூற்றாண்டு பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லி பேர் வைக்கிறதுக்காகவே வேகமாக திறந்தாங்க. எத்தனை பயணிகள் இதனால் பயனடைஞ்சிருக்கிறாங்க, எத்தனை மக்கள் பயனடைஞ்சிருக்கிறாங்க. சும்மா நம்ம அரசியலுக்காக நான் பேசலை, ஒரு அரசாங்கத்தை குற்றம் படுத்துவதற்காக நான் பேசலை, ஒரு பொது நலத்துக்காக நான் பேசுகிறேன். இப்போ வெளியூரில் போகிற எல்லா மக்களும் அதனால் பயனடைகிறாங்க தானே சார்? இங்கேருந்து நீங்கள் அந்த பஸ் ஸ்டாண்டு போனால் எப்படி போவீங்க? ரயில்வே ஸ்டேஷன், வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி நேரடியாக பஸ் இருக்குது, அதுலேயும் போயிட வேண்டியது. வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி நீங்கள் நேரடியாக போயிட முடியுமா? ஜஸ்ட் ஒரு ஷேர் ஆட்டோவோ ஒரு ஆட்டோவோ பிடிச்சா. ஷேர் ஆட்டோ கிடைக்குதா? அங்கே இல்லை. எத்தனை முறை நீங்கள் போனீங்க? நேற்று நான் பார்த்தேன் சார், மக்கள் படுற அவஸ்தையா. ஏங்க ஒன்றும் இல்லைங்க, மெயின் ரோட்லேருந்து பஸ் ஸ்டாண்டு உள்ளே போகுது இல்லையா, அதுவே இருக்குங்க ஒரு 1/2 கிலோமீட்டரு. நீங்கள் சும்மா போனால் நடந்து போயிடலாங்க, ஒரு வாக்கிங்மே நடந்துட்டு போயிடலாம். ஏங்க ஊருக்கு போகிறவங்க சும்மா போவாங்களா? பெட்டி படுக்கையோடு தான் போவாங்க. எப்படிங்க போவாங்க? சரி, மெயின் ரோட்லேருந்து உள்ளே போனங்க, ஒரு ஆட்டோ ரிக்ஷா பிடிக்கணும். குறைஞ்சது ஆட்டோ ரிக்ஷாவில் இப்போ 50 ரூபாய் கேட்குறாங்க ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு. இவங்க 50 ரூபா கொடுத்துட்டு போக முடியுமா எல்லாரும்? ஆக இந்த மாதிரி திட்டங்களை கொஞ்சம் சிந்திச்சு செயல்படணும். இவங்க பணத்துக்காக, கமிஷனுக்காக இவங்க செயல்படணும், பொது நலத்துக்காக இவங்க செய்யவே இல்லை. நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன், இவ்வளவும் சம்பாதிச்சு எங்கே கொண்டு போய் கொடுக்க போகிறீங்க? மறுபடியும் கோர்ட்டுக்கு தானே கொடுக்குறீங்க, மறுபடியும் வக்கீலுக்கு தானே கொடுக்குறீங்க. யோசித்து பாருங்கள், நீங்கள் சம்பாதிச்சு என்ன பண்ணீங்க? இன்னொரு காரியம் கூட நான் சொல்லுவேன், ஆனால் யாரையாவது நான் குற்றப்படுத்துகிற மாதிரி ஆயிரும். ஒன்றும் இல்லை, தாம்பரத்துலேருந்து பெருங்குளத்தூர் பிரிட்ஜுக்குள்ளே ஒரு இடம் இருந்ததுங்க. இப்போ அந்த இடம் வேறு மாதிரி போர்டு அங்கே இருக்குது. எப்படி திடீர்னு அந்த போர்டு அங்கே வந்துச்சு? நீங்கள் அந்த சைடு தானே போகிறீங்க வீட்டுக்கு, இன்றைக்கி சாயங்காலம் போகும்போது பாருங்கள் என்ன போர்டு இருக்குதுன்னு. ஒரு தனிப்பட்ட நபருக்காக நீங்கள் என்ன வேணால் செய்வீங்கன்னா என்னங்க அர்த்தம்? அது ஒன்றுமே விளங்கலையே எனக்கு நீங்கள் பண்ணுறதெல்லாம். அப்போ பொதுமக்களுக்காக ஒன்றுமே கிடையாது. ஏங்க உங்களுக்கு நீங்கள் நல்லா ஆட்சி செய்வீங்கன்னா வாக்கு கொடுத்தாங்க, அந்த வாக்கு உரிமை கொடுத்தவர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஒன்றுமே இல்லையே. உங்கள் ஆட்சி வந்தோன்னே எல்லாத்தையும் குறைச்சிட்றேன். நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, பெட்ரோல் நீங்கள் நினச்சா 10 ரூபாய் தாராளமாக குறைக்கலாம், 10 ரூபாய் தாராளமாக குறைக்கலாம். ஸ்டேட் டேக்ஸ்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதை குறைச்சிருங்க. உங்களுக்கு தான் டாஸ்மாகில் நல்ல பணம் வருது, அந்த பணத்தை இதில் ஈடுகட்டுங்க. பெட்ரோல் விலையை குறைங்க, பெட்ரோல் விலை குறைச்சா டீசல் விலையும் குறையும். டீசல் விலை குறைஞ்சதுன்னா என் காய்கறி விலை குறையும். டெய்லி காய்கறி சாப்பிட்றோம் இல்லையா, டெய்லி அரிசி சாப்பிட்றோம், அரிசி விலை குறைஞ்சிரும், இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் குறைஞ்சிரும் இல்லையா. உங்களால் முடியுமே, ஏன் செய்ய மாட்டேறீங்க? ஏன் குறைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? குறைச்சிட்டா அப்புறம் அவங்கள்ட்ட பணம் இல்லைன்னுவாங்க. இப்போ இந்த கிரெடிட்ஸ் எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் போயிடும் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கா? இல்லை, அப்படியும் இருக்கலாம். அதாவது இப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அப்படி இப்படி சொல்ல வேண்டான்றேன். அதாவது இந்த கிரெடிட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் குறைச்சுன்னு சொல்லாதீங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டுங்க டேக்ஸ் இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட் டேக்ஸ் 30 ரூபா, 40 ரூபாய் சரியா எனக்கு சரியாக தெரியல, 30 40 சரியாக தெரியல. அதில் ஒரு 10 ரூபா குறைச்சிருங்களேன்றேன். சொல்லிவிட்டு நீங்களே அனௌன்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், தமிழ்நாடுடைய டேக்ஸை நாங்கள் வரியை நாங்கள் குறைத்து இதனால் பெட்ரோல் விலையை நாங்கள் குறைக்கின்றோம் அப்படின்னு சொல்லுங்களேன், தவறு இல்லையே. ஒன்றுமே இல்லைங்க, பக்கத்தில் பெங்களூர் பட்டணம் இருக்குது. பெங்களூர் பட்டணத்தில் 1 ரூபா குறைவுங்க தமிழ்நாடை விட பெட்ரோல் விலை. எப்படி? அவங்க டேக்ஸ் குறைச்சிருக்கிறாங்க, அதனால் 1 ரூபா குறைவாக கொடுக்குறாங்க. 1 ரூபா குறைவாக கொடுக்கும் போதே நான் என்ன சொல்கிறேன், ஏங்க 1 ரூபா குறைவாக கொடுக்குறாங்க, நான் சந்தோஷமாக சொல்கிறேன். ஓசூரில் பார்த்தீங்கன்னா புதிய விமான நிலையம் வருவதாக முதல்வர் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. இந்த அறிவிப்பு எப்படி பார்க்குறீங்க சார்? நிச்சயமாக வரப்போகிறது இல்லை விமான நிலையம். ஏன்னா
ஒசூரில் வந்து இவங்க ஒரு ஒரு விமானத்தளம் ஏற்கனவே இருக்குது. அது வந்து அந்த விமானத்தளம் வந்து இந்த விமானப்படையினுடைய விமானத்தளம், சரியா, இராணுவ விமானத்தளம் அங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த இராணுவ தளத்தை வந்து இந்த ஒசூரில் இருக்கிற இந்த கம்பெனிஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க அதை யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அது பொது மக்களுக்கு சேவைக்காக நிச்சயமாக இன்னொரு 10 ஆண்டு காலத்துக்கு அவங்க வைக்கவே முடியாது. காரணம், ஒப்பந்தமே அப்படி தான். அதாவது அடுத்த ஏர்போர்ட் ஒன்றுனா இத்தனை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்னு இருக்குது. இப்போ பெங்களூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஒன்று இருக்குது, தேவகவுடா ஏர்போர்ட். அந்த ஏர்போர்ட்லேருந்து இதுக்கு டிஸ்டன்ஸுன்னு பார்க்கும்போது இதுக்கு அந்த தகுதி பெறாத ஒரு நிலையிலே ஓசூர் விமான நிலையம் இருக்கின்றது. அது தகுதி பெற வேண்டுமானால் இன்னும் சில வருடங்கள் காத்திருக்க வேண்டும். ஏறக்குறைய நான் நினைக்கிறேன் ஒரு 10-15 வருஷமாக சரியாக எனக்கு தெரியல. அவங்க காத்திருந்தால்தான் இந்த விமான நிலையத்தையே அவங்க உருவாக்க முடியும். சரிங்களா? அதாவது நாங்கள் இதெல்லாம் செய்கிறோம்னு சொல்லிட்டு இவங்க இப்படிலாம் அறிக்கையிடுறாங்களே தவிர அறிக்கையிட்ட பிரகாரம் எதுவுமே செயல்படலை. அதை தான் அவங்க எப்பவும் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஸ்லோகன் ஒன்று சொல்லுவாங்க. என்னென்னா, செய்வதை சொல்வோம், சொல்வதை செய்வோம். இதெல்லாம் சும்மா பேருக்கு தான் இதெல்லாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதே ஓசூரில் ஓசூர் டு அத்திபேலேன்னு ஒரு ஊருக்கு பெங்களூரில், அதான் பார்டர் அத்திபேலே இல்லை. ஒசூர் டு அத்திபேலே இவங்க மெட்ரோ போட போகிறான்றாங்க. சரி, தமிழ்நாட்டுக்குள்ளே இவங்க போடுறாங்க, சரியா. ஆனால் அத்திபேலே டு பெங்களூருக்கு போகிறதுக்கு அடுத்த ஒரு இது இருக்குது. ஒரு ஏறக்குறைய அது வந்து ஒரு 6 கிலோமீட்டரோ 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. பொம்மை சமுத்திரா ஏதோ ஒரு இடம் பெங்களூரில். அதில் போய் இணைக்கணும் இந்த மெட்ரோவை. பெங்களூரில் இருக்கிறவங்க அதுக்கு மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே. பிஜேபி ஆட்சி இருந்த வரைக்கும், பெங்களூரில் பிஜேபி ஆட்சி இருந்த வரைக்கும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. அப்போ இங்கே திமுக ஆட்சி தான் இருந்தது. ஆனால் இப்போ யார் வந்திருக்காங்கன்னா காங்கிரஸ் ஆட்சி வந்திருக்குது. காங்கிரஸ் ஆட்சியில் முடியாதுன்றான். ஆனால் இவங்க யார் கூட கூட்டணி? INDIA-வா? INDA அது என்னது? அது காங்கிரஸ் கூட்டணியா? திமுக அதில் தானே இருக்குது, அங்கமாக இருக்கின்றது. ஏன் உங்களுக்கு மறுக்கிறான்? அதை ஒன்றும் இல்லைங்க. இப்போ நான் ஒரு உண்மையை சொல்கிறேங்க. இப்போ இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருந்தா வச்சுங்க, காங்கிரஸ் அங்கே ஆட்சி புரிஞ்சா இந்நேரம் இந்த மாதிரி சட்ட ஒழுங்குக்கு இந்த மீசா சட்ட கதை மாதிரி தான் நடந்திருக்கும். உடனே ஆட்சியை கலைக்குன்னு ராகுல் காந்தியே சொல்லியிருப்பார். அப்படி சொல்லியிருப்பாரு. இவங்க ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க, எப்படி அவர் சொல்லியிருப்பார் சார்? நிச்சயமாக சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க மெஜாரிட்டியில் வந்துட்டாங்க. இவங்க இது ஒன்றும் தேவையில்லையே. அல்லது இவங்களை மிரட்டி ஏதாவது ஒன்று காரியம் சாதிச்சிருப்பாங்க. ஏங்க, அவங்க இருக்கும்போது தான் 2G வழக்கு போட்டாங்க. இவங்க அப்போ கூட்டணியில் தானே இருந்தாங்க. கூட்டணியில் இருக்கும்போது 2G வழக்கு போட்டு இவங்களை எல்லாரும் உள்ளே ஜெயிலுக்கு தள்ளினாங்க இல்லை. ஏன் இது செய்கிறது எவ்வளோ நேரம் ஆகும்? சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு உங்கள் ஆட்சியை கலைக்கிறது எவ்வளோ நேரம் ஆகும்? இப்போ கூட நான் சொல்கிறேங்க, அருமையான சகோதரன் சீமான் இப்போ புதுசாக ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, விஜய், அப்புறம் அருமையான தோல் திருமாவளவன். இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன கட்சிகள்லாம் ஒன்றா சேர்ந்து காங்கிரஸோடு இணைஞ்சிருவாங்க சட்டசபைக்கு 26 நடக்குதே இல்லையா பாருங்கள். அவங்க தனியாக வராங்களா இல்லை எப்படி சார்? திமுக இல்லாமல் தனியாக இவங்க தனியாக ஒரு டீம் அப்படி தான் சொல்லுவாங்க. சட்ட ஒழுங்கு சரியில்லை, ஏன் இவங்களோட இணைகிறீங்க, நாங்களும் அவங்களுக்கு தோல் கொடுக்குறோம் வாங்க அப்படின்னு இவங்களும் கூப்பிட போகிறாங்க காங்கிரஸை. நடக்க போதா இல்லையா பாருங்கள். அப்போ பிஜேபி அதிமுகலாம் அவங்களாம் எப்படி கூட்டணி அமைப்பாங்க? அது எப்படின்னு அப்புறம் யோசிப்பாங்க. அது ஆனால் இவங்க தனி. ஆனால் இவங்க இப்போ தான் தொல் திருமாவளவன் பேச ஆரம்பிச்சு சட்ட ஒழுங்கு சரியில்லை அவரே சொல்லிட்டாரு. ஏங்க, அவர் கூட்டணியில் இருக்கிறாங்க, திமுக கூட்டணியில் இருக்கிறாருங்க. தலித்த மக்கள் ஒடுக்கப்படுகின்றார்கள் சொல்றாருல வாய் திறந்து. அது காவல்துறைக்கு எதிராக தானே சொல்லியிருக்காரு, அரசுக்கு எதிராக இன்னும் எதுவும் சொல்லி. காவல்துறை யாருங்க? காவல்துறை யாரு? அரசாங்கம் தான் காவல்துறை. திமுக தானே காவல்துறை. காவல்துறை சரியா இருக்குன்னா திமுக சரியா இருந்தா காவல்துறை சரியா இருக்கும். ஏன் திட்டமிட்ட கொலைன்னு அவரே கரெக்டாக சொல்றாருங்க. திட்டமிட்டப்பட்ட கொலைங்க அது. எப்படி? இப்போ திமுக அரசாங்கம் தானே அது காரணம். உண்மையான கொலையாளிகள் யாரு? ஒரு ஆட்டோ டிரைவர்னு சொல்றாங்க. அவர் தான் வந்து துப்பு கொடுத்தாரு, எந்த நேரத்தில் போனால் சகோதரன் ஆம்ஸ்டாங்க அடிக்கலாம் எல்லாம் துப்பு கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க. அந்த ஆட்டோ டிரைவர் எங்கே? அவரை கூப்பிட்டு விசாரிச்சிங்களா? அவரை யார் வேவு பார்க்க சொன்னா? சரிங்க, அவரை பல்வேறு இடத்துல அவரை காயப்படுத்தி வெட்டியிருக்கிறாங்க. ஒரு கத்தி தான் வருது, மற்ற கத்தியில் எங்கே போச்சு? ஒரு கத்தி வச்சா எல்லாத்தையும் வெட்டினாங்க. எடுத்து கூட போயிருக்கலாங்களா சார்?
எங்க போச்சு? அதான் கேட்குறேன், எங்க போச்சு? இன்னைக்கு வரைக்கும் சொல்லவே இல்லை அதை பற்றி. ஒரு கத்தியை தான் காட்டிகிட்டே இருக்கிறீங்க. அப்போ இந்த 8 பேர் எப்படி ஆஜரானாங்க? இந்த 8 பேர் யாருன்றீங்க? அதான் யாரால் ஆஜர்படுத்தப்பட்டார்கள்? அதை தான் நான் கேட்குறேங்க. நானும் கேள்வி கேட்குறேங்க. யார் இவங்க? இவங்களை தூண்டி விட்டது யாரு? எப்படி இவங்களுக்கு தைரியம் வந்துச்சு? போய் சரணடைறதுக்கு எப்படிங்க தைரியம் வந்துச்சு? ஏங்க, நான் ஒரு தவறு பண்ணிட்டேங்க, எப்படிங்க நான் தைரியமாக போய் போலீஸில் போய் அம்மா நான் தாங்க தவறு செய்துன்னு சொல்ல முடியுமா? எப்படிங்க முடியாது? யார் கொடுக்குற தைரியம்? யாரோ என் பின்னாடி இருந்து எனக்கு தைரியம் கொடுக்கறதுனால தான் நான் போகிறேன். நான் அல்லது எப்படி நான் போவேன்? சிந்திக்கணும் மக்கள். தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய காரியங்கள் சரியில்லாமல் நிலையில் இருக்கின்ற. நான் இப்படி ஒரு பேட்டி கொடுக்குறேன்னா எதுக்கு பேட்டி கொடுக்குறேன்னா, குற்றம் சொல்வதற்காக இல்லை, சீர்திருந்துங்கள், உங்களை சீர்படுத்திக்குங்க. மக்கள் சபையிலிருந்து நான் பேசுகிறேன், என் தனிப்பட்ட வாழ்வுக்காக இல்லை. தனிப்பட்ட வாழ்வில் நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு ஒரு குறை கிடையாது. மக்களுக்காக நான் பேசுகிறேன், ஒரு தனிப்பட்ட கட்சிக்காக நான் பேசலை. எல்லாரும் என்னை வந்து சங்கின்றாங்க. சங்கி பேராயர் இவர். இன்னைக்கு வரைக்கும் நான் பிஜேபியில் நான் சேரவே இல்லை. பிஜேபிக்கு ஆதரவாக நான் பேசுகிறேன். ஏன்னா அந்த ஆட்சி வந்தால் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறேன். நான் அதில் தவறு இல்லையே. நான் சொல்கிற கருத்துகள் இல்லை, கருத்தை தான் நான் முன் வைக்கிறேன். மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளணும்னு நான் விரும்புகிறேன். இப்போ பாருங்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை எல்லாரும் வாக்குரிமை கொடுத்தீங்க. இப்போ எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, எவ்வளோ வருத்தமாக இருக்குது. ஒரு சின்ன குழந்தைங்க, அந்த அவருக்கு அருமையான சகோதரர் ஆம்ஸ்ட்ராங்க்கு, அந்த குழந்தைக்கு 6 வயசு என்னமோ. சிந்திச்சு பார்க்கணும்ல, பாவம் இல்லை. அவர் எப்பேற்பட்டவராக, ஒரு சிலர் அவர் நல்லவர்ன்றாங்க, ஒரு சிலர் கெட்டவரான்றாங்க. எந்த மனுஷன் நல்லவனாக இருந்தால், எந்த மனுஷன் கெட்டவனாக இருந்தால், எல்லாம் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தான் ஒவ்வொரு மனுஷனையும் மாற்றுது. கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும், யார் இதுக்கு பின்னணி. நிச்சயமாக அரசியல்வாதிகள் இல்லாமல் இந்த கொலை நடக்கவே இல்லை. அதுவும் ஆட்சியாளருடைய பின்பலம் இல்லாமல் இந்த கொலை நடக்கவே இல்லை. நிச்சயமாக அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் முதல் நாளே உங்களுக்கு பேட்டி கொடுத்துருப்பேன், 2 நாளைக்கு முந்தைய. நான் ஏன் வரலன்னா, தெரியாமல் வந்து எதுவும் பேசக்கூடாது, கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து அந்த ஏரியாவில் உள்ளவங்கள்ட்ட சில ரகசியங்களை கேட்டு, இது எப்படி, அவர் எப்படி, கொலை செய்யப்பட்டவர் எப்படி, எதற்காக கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்கின்ற காரியத்தெல்லாம் விசாரித்த பிற்பாடு தான் உங்கள் முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்கிறேன் நான். அப்படி பார்க்கும்போது இது திமுக அரசாங்கத்தின் மேல் விழுந்த ஒரு பெரிய சாபமாக இருக்கின்றது. கடவுள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நீ திட்டமிட்டு இன்னொருத்தனை ஏவி விடலாம், அதே மாதிரி இன்னொருத்தன் திட்டமிட்டு உனக்கு ஏவி விடுவான். ஜாக்கிரதை. கடவுள் சும்மா அந்த வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டார். இது உயிர், ஜாக்கிரதையாக இருக்கும். கேஸ் போடுறீங்க, உங்களுக்கு எதிராக பேசுகிறான், அவன்லாம் கேஸ் போட்டு உள்ளே தள்ளுறீங்க, அது வேறு விஷயம். ஆனால் உயிரை நீங்கள் எடுக்கிற போதுன்றது, அது கடவுள் கொடுத்த உயிரை மனுஷன் எடுக்கவே கூடாது. நீங்கள் அப்படி திட்டமிட்டு எடுக்கும் பொழுது அது உங்கள் குடும்பத்துக்கே சாபமாக முடியும். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.